இந்தாமா, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இத வச்சு ஊருக்கு போய் உன் அண்ணன் தம்பியோட இரு. ஐயா, என் புருஷனே போயாச்சு, எனக்கு இந்த பணம் எதுக்குயா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதம்மா. உன் புருஷன் வாழ்ந்தது, இருந்தது, செத்தது எல்லாம் எதுக்காக? இதுக்காகத்தான். வாங்கிக்கம்மா. ஐயோ, இந்த பாருமா, உன் கணவனை நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு ஊர் போய் சேர்ந்து இனிமேல் இங்க இருக்க கூடாது. ஐயா, காசு காசுன்னு உயிரை விடுவியே, இப்ப காசு வந்திருக்கியா, நீ எங்கயா போன? நீ எங்கயா போன? என்ன ஏன் இப்படி பண்ற? இவன் பாம்புடா, டேய், இவன் பாம்புடா, புடிச்சு கட்டுறீங்க. இவன் பாம்புடா, எப்போ ஏன்டா இங்க விட்டீங்க? பாம்புடா, ஒண்ணு புடிங்க, தொல்லையா இருக்கவ கூட திமுறா பேசுடா. இவன் பாம்புடா, இவன் பாம்புடா, இவன் பாம்புடா, இவன் பாம்புடா, புடிச்சு கட்டுறீங்க. கொண்டு போய் கட்டி இந்த பைத்தியக்காரன் யாரா இங்க விட்டது? தெரியலையா, அவனே வந்துட்டாயா. வாங்க, டேய், ஒண்ணுடா. நீ தாண்டி அவனை பைத்தியம் நினைக்கிற, ஆனா அவன் காரியக்கு இருக்கண்டி. நீ வேணா பாரு, அந்த குடும்பம் ஒண்ணு இவனால அழியும், இல்ல அவங்க பண்ண பாவத்தினால அழியும். ஏண்டா ராமா, ஐயா என்ன பேசிக்கிறாங்க? எங்க மேல சந்தேகம் வரல? இல்லங்க ஐயா, அவன் பாம்பு கடிச்சு செத்துட்டான்னு தான் பேசிக்கிறாங்க. அது நல்லதா போச்சு. அதான உண்மையும் கூட. அண்ணா போலாம் வாங்கடா. வண்டி எடுறா. கம்மான்யா, என்ன இப்படி யோசிக்கிற? டாக்டர் சொன்னபடி உன் சந்தோஷத்துக்காக, உன் நிம்மதிக்காக நாம எல்லாரும் அவுட்டிங் போறதா முடிவு பண்ணியாச்சு. ஆனா அது எங்க போறது சொல்லு? இதுல யோசிக்க என்ன இருக்கு? அதிக ஆள் இல்லாம ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கணும், பார்க்க சந்தோஷமா இருக்கணும், மனசு அப்படியே ரக்க கட்டி பறக்கணும். அப்படி ஒரு சூப்பரான லொகேஷனை சூஸ் பண்ணு. அத நீயே சொல்லு. இதுல என்னோட கருத்து என்னன்னா, அந்த இடம் நிச்சயமா சென்னையில இருக்க கூடாது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம லோன்லியா அமைதியான இடமா இருக்கணும். சிட்டிக்கு அவுட்டர்னாலும் பரவாயில்ல. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்க வில்லேஜ்க்கு பக்கத்துல ஒரு ரெசார்ட் இருக்கு. உங்க வில்லேஜுக்கா? எங்க வில்லேஜ்னா சாதாரணமா நினைக்காத.
நாம நினைக்கிற மாதிரி அமைதி, லோன்லினஸ் எல்லாமே அங்க இருக்கும். ஆனா அங்க சேஃப்டி இருக்குமா? ஏன்னா நம்ம பொண்ணுங்க மட்டும்தானே போறோம். நீ பயப்படவே வேண்டாம். அதோட அட்மாஸ்பியரே வேற. பாட்டு, கூத்து, ஃபயர் கேம்ப்னு ஒரு ஜாலியா இருக்கும். ஓ, அதெல்லாம் இருக்குமா? அப்படின்னா எனக்கும் ஓகே. ஆதிரா, எனக்கு இதுவே பெஸ்ட்னு தோணுது. வீக்கெண்ட்ல எல்லாருமே ஃப்ரீயா தானே இருக்கும். நான் சொல்ற இடத்துக்கே போலாம். அங்கேயே 2 days ஸ்டே பண்ணுவோம். என்ன சொல்ற? நோ ப்ராப்ளம். எங்க கூப்பிட்டாலும் எனக்கு ஓகே. ஆனா என்ன, அர்ஜுன் வரணுமா? ஏய், வந்தா என்னடி தப்பு? அர்ஜுனும் வரட்டும். ஆதிரா, இது விஷயமா அர்ஜுன் கிட்ட நீ பேசிடு. அர்ஜுனுக்கு ஓகேனா கூட வரட்டும், தப்பு இல்ல. தேங்க்யூ திவ்யா, நான் இப்பவே பேசுறேன். ஹலோ அர்ஜுன். என்ன ஆதிரா, என்ன விஷயம்? அர்ஜுன், இத போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வா, நம்ம அங்க பேசிக்கலாம். எனக்கு இப்பவே பேசணும் போல இருக்கு. ஓகே, கண்டிப்பா பேசலாம். ஆனா கெட்ட விஷயம் ஒண்ணும் இல்லையே? இல்ல அர்ஜுன், நல்ல விஷயம்தான். நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, அதுக்கான ஆரம்பம் தான் இது. நீ நேர்ல வா, நிச்சயமா சந்தோஷப்படுவ. ஓகே ஆதிரா, நான் வரேன். பாய் அர்ஜுன். அர்ஜுன், ஏன் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க? உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேனா? இல்ல அதிரா, 2 நாள் அவுட்டிங் போறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்லணும்னா உன்னோட வர்றது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஆனா என்ன அர்ஜுன்? இந்த வயசுலயே உனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதுக்காக தான் இப்படி ஒரு ப்ரோக்ராம்ங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல ஆதிரா. ஆனா அர்ஜுன், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. எப்பவும் என்னை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. இப்ப கூட நம்ம பேசுறத யாரும் கேக்குற மாதிரி. அந்த லேடி இங்க பக்கத்துல எங்கேயோ இருந்து என்னையே வாட்ச் பண்ற மாதிரி தோணுது. ஆமா ஆதிரா, எனக்கு கூட அப்படிதான் தோணுது. அர்ஜுன். ஆமா ஆதிரா, நம்மள சுத்தி ஏதோ தப்பா அமானுஷ்யமான ஒண்ணு நடக்குது. அது நிச்சயமா ஒரு கெட்ட ஆவியோட வேலையா தான் இருக்கணும். ஏன் அந்த லேடி கூட ஒரு பேயா இருக்கலாம். அர்ஜுன், நிஜமாவே நான் சொல்றது உண்மைன்னு நம்புறல்ல? ஷூர், டெஃபினெட்லி. நிஜமாவே நீ லூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீ இவ்வளவு படிச்சிருக்க, PhD பண்ணிட்டு இருக்க, நீ போய் பேய், ஆவி, பூதம்னு உளருவியா? என்ன அர்ஜுன், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என்ன இப்ப கூட நம்ப மாட்டியா? இங்க பாரு ஆதிரா, சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசாத, கேட்கவே சங்கடமா இருக்கு. கஷ்டமா இருக்கு ஆதிரா. சந்தோஷமான விஷயம்னு வர சொல்லிட்டு இங்க வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா என் கூட அவுட்டிங் வரது உனக்கு சந்தோஷம் இல்லையா? எங்களோட வரமாட்டியா நீ? ஆதிரா, நிச்சயமா வருவேன். அது எனக்கு சந்தோஷம்தான், அதுல உனக்கு டவுட்டே வேண்டாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. யாரோ ஒரு லேடிய பார்த்தேன், என் கண்ணுக்கு தெரியறாங்க, மத்தவங்க கண்ணுக்கு தெரியல.
பேயா இருப்பாங்க, ஆவியா இருப்பாங்க, blah 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 blah. என்ன இதெல்லாம்? சாரி அர்ஜுன், உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா அந்த லேடியை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்ம அவுட்டிங்கும் போக வேண்டாம். பாத்தியா, உங்ககிட்ட இதுதான் கஷ்டமே. படிச்ச பொண்ணு மெச்சூர்டா நடந்துக்கன்னு சொல்றேன், அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற? இத பாரு ஆதிரா, உன்னோட சந்தோஷத்துக்காக, உன்னோட நிம்மதிக்காக நீ எங்க கூப்பிட்டாலும் வரேம்மா. எனக்கு என் தேவதையோட இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். நானும் அப்படிதான். வரேன்னு சொல்லியாச்சுல, மேல் கொண்டு பேசக்கூடாது. ஓகே? சரிம்மா, அப்படியே காலரா நடக்கலாமா? காத்து நல்லா வீசுது இல்ல? அர்ஜுன், அங்க வந்துட்டு நான் உடனே போயாகணும் ஆதிரா, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஆதிரா. என்னடா அண்ணே, இப்போ உங்க மாப்பிள்ளை பீச்சில் தான் இருக்காரு, நாங்க பார்த்துட்டோண்ணே. டேய், அந்த பொண்ணு கூட இருக்காளா? ஆமாண்ணே, நீங்க சரின்னு சொல்லுங்க, இங்கேயே போட்டுடலாம். பொருளோடு தான் வந்திருக்கோம். அவசரப்படாதீங்க, நான் எப்போ என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணுங்க. இப்போதைக்கு அவங்கள ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. சரிங்கண்ணே. இந்த பார், அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு அப்பப்போ தகவல் கொடுத்துட்டே இருக்கணும். சரிங்கண்ணே. இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுங்க. நான் எப்போ முடிக்கணும்னு முடிவு பண்றேனோ அப்போ ஃபோன் பண்ணி சொல்றேன், அப்போ முடிங்க. கவலைப்படாதண்ணே, அவங்கள நாங்க பார்த்துக்கிறோம். சார், எங்க டிராவல்ஸ்ல எந்த ப்ராப்ளமும் வராது. எல்லாமே புது மாடல் வேன் தான் சார். அதே மாதிரி டிரைவர்ஸ் கூட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சார். உங்களுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணுவாங்க சார். சோ நீங்க இந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம் சார். தேங்க்யூ. அமௌண்ட் எப்படி இப்பவே பே பண்ணணுமா? இல்ல சார், இப்போ ஒரு அட்வான்ஸ் பே பண்ணா போதும். பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். ஓகே, எவ்வளவுன்னு சொல்லுங்க. 2000 rupees கொடுங்க சார். சார், உங்க பேரு, அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. அர்ஜுன், கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் இதுல இருக்கு. இந்தாங்க அட்வான்ஸ். சார், வண்டியை இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சா போதுமா சார்? நோ நோ நோ. 1 செகண்ட். இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க. ஓகே சார். அங்க லேடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க. நாளைக்கு காலையில ஷார்ப்பா 8 o'clock வண்டி அனுப்பிச்சு வச்சிருங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் போற வழியில நாங்க ஏறிக்கிறோம். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். சொன்ன டைமுக்கு வண்டி வந்துடும் சார். அதே மாதிரி நல்ல டிரைவர் போட்டு அனுப்புங்க. நிச்சயமா சார். தேங்க்யூ சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். நான் வரேன். அண்ணே, நான் ஜெகா பேசுறேண்ணே. சொல்றா, என்ன ஏதாவது தகவல் உண்டா? ஆமாண்ணே,
உங்க மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து டூர் போக பிளான் பண்ணிருக்காரு. டூர் போறானா? எங்க போறான்? எத்தனை நாள் போறான்? அண்ணே 2 நாள்னு சொன்னாங்க. ஆனா அவங்க போறது என்னமோ வில்லேஜ் அண்ணே. அது எங்க இருக்குன்னு விசாரிக்கணும். நீ ஒன்றும் விசாரிக்காத. அவங்க எங்க போறாங்கன்னு பின்னாடியே கார் எடுத்து ஃபாலோ பண்ணு. தன்னால தெரிஞ்சிடும் அவங்க எங்க போறாங்கன்னு. சரிங்க அண்ணே. ஆமா, அந்த பொண்ணு கூட போறாளா? அது சரியா தெரியலண்ணே. நாங்க டிராவல்ஸ் தான் விசாரிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க. அது யாருன்னு தெரியலண்ணே. முதல்ல அந்த பொண்ணு போறாளான்னு விசாரி. அதுக்கப்புறம் எங்க போறாங்க, கூட யார் யாரெல்லாம் போறாங்கன்னு தகவல் தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணே. அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன பண்ணணும்னு. சரிண்ணே, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். பத்திரண்டா. ஓகேண்ணே. மச்சான் வண்டி ஏறேன். எங்க அந்த பொண்ணு தங்கி இருக்குல்ல அந்த ஹாஸ்டலுக்கு விடுறா. ஓகே. ஏய் ஆதிரா, டைம் ஆயிடுச்சுடி, சீக்கிரம். ஏய் 5 minutes பா ப்ளீஸ். சரி, குயிக்கா ரெடி ஆகு. நான் மத்தவங்களாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்க்கறேன். ஓகே. திவ்யா, திவ்யா, இன்னுமா நீ ரெடி ஆகல? நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். ஆதிரா எங்க? ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டல? எதுவும் மறக்கலையே? எல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே ஏதாவது மிஸ் பண்ணாலும் வழியில வாங்கிக்கலாம். ஓகே துளசி, நம்ம வார்டன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். ஓகே திவ்யா. மேடம். என்ன எல்லாரும் டூர் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு மேம். அப்படியே உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். அப்படியா? வேன் வந்தாச்சா? இன்னும் 5 minutesல வந்துரும் மேம். ஓ சரி. எப்போ ரிட்டர்ன் ஆகுறீங்க? நாளைக்கு ஈவினிங் இல்லனா நைட் வந்துரும் மேம். குட். இந்த மாதிரி டூர் போறது நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க போறது ஒரு இன்டீரியர் வில்லேஜா இருக்கு. அதனால தான் சொல்றேன், போற இடத்துல எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மேடம், நாங்க இத்தனை பேர் இருக்கோம். எங்களை மீறி அங்க ஒண்ணும் நடந்துராது. டோன்ட் வரி மேம். நோ திவ்யா, எப்பவுமே பொண்ணுங்க இவ்வளவு அலட்சியமா இருக்க கூடாது. எங்க எதால எப்படி ஆபத்து வரும்னு நம்மால சொல்ல முடியாது. ஆனா மேம், நம்ம இந்த அளவுக்கு பயப்படணுமா? அங்க சிங்கம் புலி இருக்கும், அதுக்காக. நோனோ, இருக்கிறதுலயே ரொம்பவும் ஆபத்தான உயிரினம் எப்பவும் மனுஷங்க தான். அவங்க விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். எக்ஸாக்ட்லி மேம். அதை விட ரொம்ப முக்கியம், நாம படிச்சிருக்கோம், லா பேசுறோம், உரிமைகள் பத்தின அவேர்னஸ் இருக்கு. அதுக்காக ஆபத்தை வாலண்டியரா தேடி போக கூடாது. வாழ்க்கைன்னு வந்துட்டா இரும்பு போல உறுதியா இருக்கணும். அதுல மாற்று கருத்தே இல்ல. அதே நேரம் பாதுகாப்புன்னு வந்துட்டா நம்மள ஒரு கண்ணாடியா பாவிச்சு அதே அளவு எச்சரிக்கையா இருக்கணும். அத நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு புரியுங்கிறதுனால. ஷூர் மேம், உங்க கவலை எனக்கு புரியுது. போற இடத்துல நாங்க ரொம்ப கவனமா இருப்போம். குட். கூடவே ஆதிரா வரா, ரொம்ப பயந்த சுபாவம். பத்திரமா பாத்துக்கங்க. கண்டிப்பா மேடம், இந்த டூரே அவளுக்காக தானே, நிச்சயமா பாத்துப்போம். ஓகே மேடம், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஓகேம்மா, பாத்து போங்க. ஆமா, மத்தவங்களெல்லாம் காணோம். எல்லாரும் வெளியில இருக்காங்க மேம். ஓ, யார் நீங்க?